ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஹோம் டைம். இன்றைக்கி வந்து சூப்பரான சுவையான துவரம்பருப்பு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன், புளிப்புக்காக கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், மிளகாய் நாள் எடுத்திருக்கேன், பூண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு அரை டம்ளர் பார்த்திங்கன்னா வந்து இந்த டம்ளரில் அரை டம்ளர் பார்த்திங்கன்னா வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அரை டம்ளரை வந்து துவரம்பருப்பை இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். துவரம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து கடாயில் மாற்றிட்டு இதிலே வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம வந்து பூண்டு, வரமிளகாய், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு, மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். புளிப்புக்காக தான் தக்காளி ஆட் பண்ணுறோம். அதனால் தக்காளி வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்துருக்கேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கருவேப்பிலை, தேங்காய் எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பை மிக்ஸி சாரில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய் இருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சாச்சு. இதை வந்து தாளிச்சிக்கலாம் வாங்க. அதே கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான துவரம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது இட்லி, தோசைக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.